அந்த உணர்வு வரும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாபம், நோய் செய்ய நோயின்மை வேண்டும்னா எந்த அளவுக்கு பிறருக்கு தீமை செய்யோ, எந்த அளவுக்கு நீ தீமை செய்ய அந்த நோய் நமக்கு தான். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவண்ணா வள்ளுவன் தான் சொல்லியிருப்பான். ஆக நோயிற்கு தீமை செய்துட்டு நீ மகிழ்ச்சி அடையாதே, உன்னை நிச்சயம் அது வருத்தம்னா நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாகும். நோய் இல்லை, நோய் செய்ய நோயின்மை வேண்டும். நோய் இல்லாமல் வாழணுமா, பிறருக்கு இடையூறு செய்யாதேன்னா. அப்போ ஆசானை கேட்கிறோம், அருள் வடிவான கடவுளே, ஆசா ஞான கருணை கடலே, ஞானிகளை கூப்பிட்றான். ரத்தீசா, நந்தீசா, திரும தேவா, காலங்கிநாதா, போகதேவா, கரூர் தேவா, நீங்களாக இருக்கீங்க. ஒன்று ஆசி பெற்றிருக்கிறோம். நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க பரிபக்கத்தை கொடுன்னா, ஏன்னா பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. அது கேட்டு தான் பெறணும். நான் பிற அவங்க நேராக பேச முடியுமா? நான் பிற உயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும். அதுக்குரிய அறிவு நீ தான் தர வேண்டும். சந்தர்ப்பம் வரக்கூடாது. பிறரை மனசு புண்படாமல் பேச அருள் செய்யணும். புண்படாமல் பேச என்ன உன்னால் உன்னுடைய பேச்சால் பிற மனம் புண்பட்டால் நிச்சயம் ஆன்மாவை பாதிக்கும். உன்னுடைய செயலால் பொருளை பிறரை வஞ்சித்து பொருள் சேர்த்தா, அட பாவி நம்மளை வஞ்சிச்சுட்டானே, ஏமாத்திட்டானே அப்படின்னு சொன்னால் அவனை அது ஆன்மாவை பாதிக்கும். உன் பேச்சால் உன் செயலால் நிச்சயமாக உன் ஆன்மாவை பாதிக்கும். அப்போ ஆன்மாவை பாதிக்கும் போது என்ன ஆகுன்னா, அறிவு மழுங்குன்னா, அறிவு மழுங்கி போகும். ஆன்மாவை பாதித்தால் அறிவு மழுங்குன்னா. அப்போ என்ன செய்யறான், தினமும் பூஜை தொடர்பு கொள்ளணும். தினமும் இப்போ நாங்கள்லாம் தினம் தொடர்பு கொள்வோம். காலையில் 5 மணிக்கு வந்துருப்போம், பூஜை செய்வோம். தினம் ஏதாவது பேசுவோம், ஞானிகள் புகழ்ந்து பேசுகிறோம், பூஜை செய்வோம், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பெரியவங்களுக்கு தொடர்பு இருக்கதான் கொனைக்கேடு தீரும், வன்மனம் தீரும். பொய் பேச மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், பிறர் பொருளை அபகரிக்க மாட்டான். அப்போ கேட்கணும், அடியன் பிறர் பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடாது, அது கொடிய பாவம் செய்யலப்பா. நான் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது, அந்த முறையான பொருள், முறையோடு பொருள் வரணும். நீ தான் அருள் செய்யன்னு கேட்டால் அருள் செய்வான். எப்படி பொருள் கேட்கும் போது அவனை செய்வான், அவன் மூதை அனுப்பிச்சு விட்டுருவான். நீ என்கிட்ட வராது, ஓடி போடான். எனக்கு நிறையோட பொருள் வேண்டும், அடியதுக்கு செல்வம் பெருக வேண்டும், அது உன்னுடைய அருளால் செல்வம் பெருக வேண்டும். பிறகு வைத்திருச்சு நான் பொருள் சேர்க்கக்கூடாது, அது மாதிரி ஒரு வலைகணத்தை தந்துடாதே அப்படின்னு ஆசானை கேட்குறான். வந்த போல நெருக்கி உட்பட்டு செலவு செய்யணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்குறான். இப்படி ஒன்றா கேட்டு போயிடணும். இப்போ ஒரே நாளில் இந்த அறிவுலாம் வருமானா வரவே வர தொடர்பு கொள்ளணும். தொடர்பு பூஜை செய்து அப்படி இருக்கும். இல்லை என்றால் என்ன ஆகும், ஏதோ நெருங்கி பொருள் சேர்ப்பான், ஏதோ அது பொருளாலேயே சில பேர் பாவி ஆவான், சில பேர் பொருளாலே புண்ணியவன் ஆவான். பொருளாலே புண்ணியவன் அல்ல, புண்ணியவன் மட்டுமல்ல, பொருள் உள்ள மக்கள் மகான் ஆவான்னா. என்னடாது, பொருள் உள்ள மக்கள் ஞானி ஆவான். கடவுள் ஆட்சியால் பெற்ற கடவுள் ஆட்சியால் வந்த பொருளை கொண்டு ஞானி ஆவான், பெரியவோன் ஆவான், மரணத்தை வெல்லலான். அவ்வளவு பெருமை இந்த பொருளுக்கு உண்டு. என்ன காரணம், தீதலாத வந்த பொருள் அல்லவா. தீதலா வந்த பொருள் அது தெரியும். இந்த முறை தவறி பொருள் சேர்க்கிற நெறியில் தவறி போய்கிட்டு இருக்கிற இது பாவச் செயல் என்று உணர்த்துவான். அந்த பொருளை கொண்டு பெரிய மனிதனாகலாம், சான்றோனாகலாம். அது மட்டும் இல்லை, கடவுள் ஆட்சி பெறலாம், ஞானியாகலாம், மரணமில்லா பெருவாழ்வும் பெறலாம். யார் ஆட்சி இருக்க வேண்டும், திருவள்ளுவர் துணை இருக்க வேண்டும். அவளை போட்டுக்கின்ற மக்களுக்கு, தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் தினம் பூஜை செய்கிறோம். இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போது அடிப்படை இதுதான். மனித வர்க்கமே, நீ முன்னேற வேண்டுமா புலால் உண்ணாதே, முன்னேற வேண்டுமா உயிர் கொலை செய்யாதே, நீ முன்னேற வேண்டுமா முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய், நீ புண்ணியம் செய்ய வேண்டுமா ஜாதி வெறி வைக்காதே, மனித வர்க்கத்தை ஒன்றாக பாரு, அவன் தான் அப்போ தான் அருள் செய்வான். ஏன்னாலாம் அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள்.